அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உலகத்தில் அல்லாஹு தாலா நிறைய படைப்பினங்கள் ஜீவராசிகளை படைச்சிருக்கிறான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப். மனுஷன் நம்ம சொல்லுவோம், ஒரு கிளியை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக அல்லாஹு தாலா படைச்சிருக்கிறான். ஒரு மிருகத்தை பார்த்து சொல்லுவோம், ஒரு பூச்சியை பார்த்து சொல்லுவோம். ஆனால் அல்லாஹு தாலா சொல்கிறான், இருக்கிற படைப்புலேயே ரொம்ப நேர்த்தியான அழகான படைப்பு ஃபி அஹ்சனி தக்வீம். லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம். ஒரு மனிதனை எல்லா உறுப்புகள்லையும் சரி, எல்லா ஆர்கன்லையும், உள்ளுறுப்பும் சரி, வெளியுறுப்பும் சரி, எல்லாத்தையுமே நேர்த்தியான முறையில் நம்ம படைச்சிருக்கிறோம். அழகான படைப்பாக படைச்சிருக்கிறோம். இப்போ மனுஷனில் இருக்கிற உடம்பு, அதாவது உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே அழகானதான். நம்மளோட உள்ளங்கையை பாருங்கள், நம்மளோட காலை பாருங்கள், அதோட மசிலை எப்படி அல்லாஹு தாலா அந்த சதைகளை வச்சிருக்கிறான். ஆனால் இருக்கிற இந்த உறுப்புகள்லேயே ரொம்ப அழகு அப்படின்னா, ஒரு மனிதன்னு ஒருத்தனை பார்க்கணும் அல்லது ஒருத்தர்கிட்ட பேசணும்னா அவனுடைய முகம் கொடுத்து பேசுறது, அவனோட முகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. முகத்தை ஒருத்தர் திருப்பிக்கிட்டான், அவன்கிட்ட நம்ம பேசவே மாட்டோம். முகத்தை ஒரு மாதிரியாக வச்சிருக்கிறான், அவர்கிட்டையும் பேச மாட்டோம். நம்ம பேசும்பொழுது ஒருத்தர் முகபாவனை எப்படி இருக்குங்கிறத விரும்புவோம். ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்கங்கிறத விரும்புவோம். அவன் உட்கார்ந்துருக்கிறானா படுத்திருக்கிறாங்கிறது அது வேற. ஆனால் அவன் பார்க்குற விதத்தில் இவரோட பேச்சு வரும். அப்போ முகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. இருக்கிறத உடம்புலையே தலைக்கு முக்கியம் மாதிரி தலையில் ரொம்ப முக்கியமானது முகம். ஏன்னா இதில் ஃபுல்லாகவே எல்லாமே உடம்புல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் சேர்த்தது தான் இந்த தலை. இப்போ சொல்லுவாங்க, வீட்டில் பிள்ளைங்களை அடிக்கும்போது முகத்தில் அடிக்காதம்மாங்க, கன்னத்தில் அடிக்காத அப்படிம்பாங்க. இப்போ அல்லாஹு தாலாவே அதை விரும்புகிறதும் கிடையாது. முகத்தில் ஒரு மனிதர் அடிக்கிறார், இதை விரும்புகிறதும் கிடையாது. இஸ்லாம் சொல்லுது, இதா தரப அஹதுக்கும் ஃபல் யஜ்தனி பில் வஜ். ஒரு மனிதர் ஒரு பிள்ளையவோ யாரையோ ஒருத்தர் அடிக்கிறார், ஒரு தேவைக்காக வேண்டி ஏதாவது ஒரு அவரை சரி செய்யணும்னு. இப்போ அடிக்கும்போது முகத்தில் அடிக்காதீங்க அப்படிங்கிறதான் இஸ்லாம் சொல்லுது. நபிஸல்லல்லாஹு முகத்தை தவிர்த்துருங்க. இதா தரப்தும் ஃபத்தகுல் வஜ். நீங்கள் அடிக்கணும்னு போயிட்டீங்க அப்படின்னா முதுகில் அடிங்க, கையில் அடிங்க, காலில் அடிங்க, இல்லை பின்னாடி அடிங்க, பிரச்சனை இல்லை. முகத்தில் அடிக்காதீங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸை சொன்னாங்க. அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய மூதாதையர்களுக்கு எல்லாத்துக்குமே தந்தை அதான், ஆடம் அப்படிம்பாங்க. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹு தாலா களிமண்ணில் முதல்ல படைச்சான். படைக்கும் பொழுது அந்த முகத்தை எப்படி படைச்சான், உருவத்தை எப்படி படைச்சான்னா, நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹலக் அல்லாஹு ஆதம் அலா சூரத்தி. தன்னுடைய முகத்தை பார்த்து படைச்சான், தன்னை பார்த்து அல்லாஹு தாலா படைச்சான். அதனால் நீங்கள் முகத்தில் அடிக்காதீங்க அப்படிங்கிறான்.